பொங்கல் பண்டிகை உற்சாகம் தமிழகமெங்கும் களை கட்டியிருக்கிறது. பொங்கல் திருநாளை தகவல் தொழில்நுட்பத்துறையினர் எவ்வாறெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு பொங்கல் பாதி சென்னையே காலியா இருக்கு. பொங்கல் கொண்டாட நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா லீவ் கிடைக்காதவங்க கண்டிப்பா வேலைக்கு வந்துதான் ஆகணும். பொதுவாக காவல்துறை, போக்குவரத்து துறை, தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்களுக்கு பொங்கலுக்கு விடுமுறை இருக்காது. அதே மாதிரி ஐடி நிறுவனங்கள்ல ஒரு சிலருக்கு கண்டிப்பா பொங்கலுக்கு விடுமுறை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் பேஸ்ட் ஹாலிடேஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஐடி நிறுவனத்துல பொங்கல் எப்படியெல்லாம் சிறப்பா கொண்டாட போறாங்கன்னு பார்க்க போறோம். தகவல் தொழில்நுட்ப துறையினர் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு மெல்ல மெல்ல மாறி வருகின்றனர். நம்முடைய பாரம்பரிய விழாக்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற கருத்தை உடைத்திருக்கிறார்கள் இவர்கள். வெட்டவெளியில் பொங்கலை கொண்டாடும் சூழல் இல்லை என்றாலும் உள்ளரங்கிலேயே உற்சாகம் பொங்க இவர்களின் பொங்கல் கொண்டாட்டம் அரங்கேறியது. நகரத்தில் வாழ்ந்தாலும் கிராமத்தினரைப் போல நன்றாகவே பொங்கலை கொண்டாட முடியும் என்று இவர்கள் நிரூபித்திருக்கின்றனர். இன்றைய தலைமுறை இணைய தலைமுறையாக மாறிவிட்டாலும் இணையில்லா இந்த திருநாளை சிறப்பாக கொண்டாடினர். நாங்களாம் ஐடி பீப்புள்ஸ், ஸோ வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிவிட்டு ஹோலி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறதுனா ரிச்சாக தான் இருப்போம் அப்படின்றத நாங்கள் இங்கே மாற்றி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கோம். எங்கள் எல்லாருமே நாங்கள் ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், போட்டு வந்திருக்கோம். இந்த கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இல்லை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கோம். என்னதான் மாடர்ன் லைஃப்பில் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸை, ட்ரெடிஷனை மறக்காமல் இன்னும் எல்லாருமே நல்லபடியாக எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் எங்கள் இந்த ஆஃபீஸஸில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லோரும் ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருக்கோம். பொங்கல் கொண்டாட்டத்தில் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு இடமில்லாமலா கரும்பை ஒடித்தல், உரியடித்தல் போன்ற விளையாட்டுகளை உள்ளரங்கிலேயே நடத்தி அசத்திவிட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தாலும் பனிச்சூழல் காரணமாக அது முடியாமல் போகிறது என்ற வருத்தமும் இவர்களுக்குள் இருக்கிறது. ஆனாலும் அலுவலக சூழலில் பொங்கல் கொண்டாடியது புது அனுபவம் என்றும் மனதுக்கு புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்திருக்கிறது என்பதும் அவர்களின் கருத்தாக இருக்கிறது. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா, எங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து இந்த பொங்கல் மாதிரியான பண்டிகைலாம் கொண்டாட முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் நாங்கள் இங்கே எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாடும் போது உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்குது. அது நிச்சயமாக எல்லாருக்கும் சந்தோஷம் தரும். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி மாறினாலும் நமது பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளை மறக்காமல் மனதில் நிறுத்த வேண்டும் என்பதையே இவர்களின் பொங்கல் கொண்டாட்டம் பறைசாற்றுகிறது. நம்ம நாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. உழவர்களுக்கான திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு நம்மளோட உலக பொதுமறை சொல்லுது. உழவர் திருநாள் உங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் தான் உரத்த குரல்ல சொல்றாங்க இந்த தகவல் தொழில்நுட்ப தமிழர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் தம்பி தமிழரசன்.